மாலை நேரத்தில் இங்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அமிகோ கேரேஜ் இந்த படத்தினுடைய இயக்குனர் என்னுடைய மகன். அமிகோ கேரேஜ்னும் போது முதல் கேட்டேன், அமிகோன்னு என்னப்பா? எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, என்ன அதுக்கு அர்த்தம்? அமிகோ அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ்ப்பா, நண்பர்கள் அப்படின்ற வார்த்தை. ஏன்னா நான் ஒருத்தர் சொல்லும்போது அது விளக்கம் சொல்லுங்கள். ஏன்னா உங்கள் பையன் அமிகோ கேரேஜ் படம் எடுத்துருக்கேன், என்ன சார் அர்த்தம்னு கேட்கும்போது, ஏன்னா ஒரு டீச்சராக இருந்தேன், நான் ஆசிரியர் இருந்ததுனால அந்த விளக்கத்தை கேட்டு நம்ம சொல்லணுன்றதுனால. அதே போல் இந்த படத்தினால பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் என்னுடைய கதாநாயகன் மகேந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இந்த படத்தில் ஒரு கதாநாயகன் அறிமுகம் ஆனார். ஆனால் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் ஆகிட்டார். இந்த படம் முடியறதுக்குள்ளே எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் ஆகிட்டார். அதாவது எங்கள் வீட்டில் வந்து உரிமையாக சமையலில் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு உரிமையை எடுத்து வந்துட்டார். அதே மாதிரி ஜிஎம் அவர், அடுத்தது நம்ம முரளி, இந்த படத்தில் நடிச்ச இல்லை, அதாவது ஒவ்வொருத்தரை சொல்லணும்னா கூட இந்த விஜய் சோலைமுத்து நிறைய வந்து பார்த்திங்கன்னா, இவங்க வந்து இந்த படத்தின் மூலமாக வந்து ஒரு நடிகர்களாக ஒரு கலைஞர்களாக அறிமுக பிறகு கூட என்னுடைய குடும்பத்தினுடைய உறுப்பினர் ஆகிட்டாங்க எல்லாரும். இன்றைக்கி மை வந்ததுன்னு உடனே அங்கிள் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு. அதாவது இந்த திரைப்படத்தின் மூலமாக எனக்கு நல்ல உறவுகள் கிடச்சிருக்காங்க. அதுதான் ரொம்ப உண்மையிலே. அதே மாதிரி இந்த ஒரு திரைப்படம் இருக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குன்றது எங்கள் பையன் இந்த படத்தை எடுக்கும்போது தான் நான் அந்த அனுபவத்தை உணர்ந்தேன். ஒரு திரைப்படம் எடுப்பது எவ்வளோ கடினம், எத்தனை பேர் உழைப்பு அதில் இருக்குது என்ற ஒரு உண்மையான யதார்த்தத்தை இந்த படத்தின் மூலமாக நான் தெரிந்து கொண்டேன். மேடம் வந்து தொகுப்பண்ணி அவங்க சொல்லிட்டாங்க, இந்த படம் வந்து எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. பாடல்கள் அவ்வளோ அருமையாக வந்து நம்ம பாலமுரளி அவர்கள் வந்து இசையமைச்சிருக்காரு. அதே மாதிரி ஸ்டண்ட் வந்து நல்லா பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட் அருமையாக, எல்லாம் எது சொல்கிறதுன்னு தெரியல, எல்லாமே வந்து பிடித்தமாக இருக்குது. இந்த ஊடக நண்பர்கள், பத்திரிகை துறைகள் அனைவரும் வந்து என்னுடைய மகனுடைய முதல் படத்திற்கு உங்களுடைய ஆதரவை கொடுக்கணும். வளர்ச்சி வந்து மென்மேலும் அவன் வளர்ந்து இந்த திரையுலகத்துக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். அது ஹீரோயின் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். அமிகோ கேரேஜ் இந்த டைட்டில், இந்த படம் நாங்கள் கமிட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்மளை ரொம்பவே கனெக்ட் பண்ணி ரொம்ப அட்ராக்ட் பண்ண ஒரு டைட்டில். இப்போது அதோட விளைவு எப்படின்னா, எங்களோட தியேட்ரிக்கல் ரிலீஸ்க்கான அப்ரோச்சில் அது தெரியுது. கடந்த 2 நாட்களாக இந்த படத்தோடைய போஸ்டர்ஸ் அண்ட் ட்ரெய்லர் இந்த விஷயங்களை வச்சு நாங்கள் மூவ் பண்ணும்போது தியேட்டர் சைடில் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. நிறைய பேர் விரும்பி கேட்குறாங்க. ஸோ இது எங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது. நாங்கள் எங்களோட கம்பெனி ஆக்ஷன் ரியாக்ஷன் நிறுவனம் மூலமாக சின்ன படங்களை நாங்கள் திரையரங்களில் கொண்டு வந்துட்டுருக்கோம். இப்போது அமிகோ கேரேஜ் மாதிரி ஒரு அடுத்த கட்டத்தில் ஒரு தரமான டெக்னிக்கலி வெரி குட்டான ஒரு படம் எங்களுக்கு கிடச்சிருக்கிறது எங்களுக்கு வெரி ஹாப்பி. ரொம்ப நல்ல டெக்னிக்கல் டீம். ஏன்னா கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி தமிழ் சினிமாவோட வெற்றி பெற்று கொண்டிருக்கும் தயாரிப்பாளர்களோட ஒரு கான்ஃபரன்ஸில் கலந்துக்கிற வாய்ப்பு கிடச்சிது. அப்போது அவங்க சொன்ன விஷயம், இப்போது இந்த லேட்டஸ்ட்டாக இந்த ட்ரெண்ட் எப்படி போயிட்டுருக்குது, ஃபுட்ஃபால் கம்மியாக இருக்குது அப்படின்றத தாண்டி எப்படி இருந்தால் அடுத்த லெவலில் சர்வே பண்ண முடியும் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணும்போது, படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக்கில் இருந்து ஒரு ப்ரோமோ கட்டில் இருந்து எப்படி நம்ம கனெக்ட் பண்ணி முதல்ல காமன் ஆடியன்ஸுக்கு முன்னாடி நம்ம திரைத்துறை சம்மந்தப்பட்டவங்க, இந்த வணிக ரீதியாக இருக்கிறவங்களை அட்ராக்ட் பண்ணால் மட்டும்தான் அவங்க அதை ரிசீவ் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கு ரெடியாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது எல்லாத்தையுமே நம்மளுடைய அமிகோ கேரேஜ் நிறைவு செஞ்சுருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அதோட ஃபர்ஸ்ட் லுக்காக இருக்கட்டும், தென் நேற்று வெளியான அந்த ட்ரெய்லராக இருக்கட்டும், எல்லாமே படத்துக்குள்ள ஒரு கதை சொல்லும் இந்த மெத்தோடு வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஸ்டஃபுள்ள ஒரு கண்டென்ட் அப்படின்ற நம்பிக்கையை கொடுத்துருக்கு. இந்த படத்தை நாங்கள் வெளியிடுறதுல பெருமையாக ஃபீல் பண்ணுறோம். இந்த டீம் பற்றி சொல்லணுன்னா நிறைய பேர் இருக்காங்க. நிறைய டேலண்டட் எஸ்டாப்ளிஷ்டு டெக்னீஷியன் அண்ட் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. மகேந்திரன் ஒரு 10 வருடங்களுக்கு மேலாக ஒரு அன்பு சகோதரர். முதல் மாதிரி அவரோட படத்தில் ஒரு விநியோகம் செய்கிறதுக்கு அவர் வணிக ரீதியான வாய்ப்பு கிடச்சிருக்குது. தென் நாயகி, இந்த நாயகியை வந்து நாம் இதுக்கு முன்னாடி வீரன் படத்தில் பார்த்துருப்போம். அவங்க செலக்டிவாக படங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப சப்போர்ட்டிவாக அந்த ப்ரொமோஷன்ஸ்லாம் நீங்கள் அதர் ஸ்டேட்லேருந்து வந்திருக்காங்க. அதெல்லாம் ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நிறைய டைமில் சூழ்நிலை காரணமாக வளர்ந்து வரக்கூடிய ஆக்டர்ஸ்க்கு வந்து ப்ரொமோஷனில் கலந்துக்கிறதுக்கு டைம் இருக்காது. ஏன்னா பெரிய ஹீரோஸ் பெரிய ஹீரோயின்ஸ்க்கு வந்து நிறைய டைம் பிளான் பண்ண முடியும், இவங்களால் அங்கேருந்து வர முடியாது. மகேந்திரனும் அதே மாதிரி வேறு ஒரு ஷூட்டை பிளான் பண்ணிட்டு கரெக்டாக வந்திருக்காரு. இந்த மாதிரி இந்த வீக் ஃபுல்லாக எங்களோட ப்ரொமோஷனில் கூட இருந்தாங்க. இப்படி நல்ல சப்போர்ட்டிவான ஆர்டிஸ்ட் கிடச்சிருக்கிறது இந்த படத்துக்கு ஒரே பலம். நல்ல டெக்னிக்கல் டீம், மியூசிக் டைரக்டர், எடிட்டர்னு எவ்ரி திங், எல்லாருமே ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஆளுங்க. ஸோ இது எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வரம். இந்த படம் 15ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது தியேட்டரில். விரைவில் அடுத்த கட்ட பிளாட்ஃபார்ம்ஸ் மூலமாகவும் உங்களை என்டர்டெயின் பண்ணும். இந்த வாய்ப்பை கொடுத்த தயாரிப்பாளருக்கு நன்றி. இதை எனக்கு பரிந்துரைத்த நண்பர் ரொசாரி அவர்களுக்கு நன்றி. அனைவருக்கும் நன்றி. எல்லாருக்கும் வணக்கம்.
மகி வந்து ஃபஸ்ட்டு என்னோட தம்பி மாதிரி ஆனால் தம்பி. ஸோ மகி தான் வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு நாள் கால் பண்ணி, ஆனால் ஒரு படம் இருக்குது, ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர், கதை சூப்பராக இருக்குது, நீங்கள் தான் பண்ணோம் அப்படின்னு சொன்னப்போ என் தம்பிக்கு நான் பண்ணாமல் யார் பண்ணுறதுன்ட்டு உள்ளே இறங்கினேன். ஸோ ஒரு தம்பியால் இந்த படம் கிடச்சிது. இந்த படத்தினால பிரசாந்த்னு ஒரு தம்பி எனக்கு கிடச்சான். ஸோ அண்ட் முரளி சார் வந்து ஹி வாஸ் ஸோ கைண்ட். படம் ஒர்க் பண்ணுறதை தாண்டி வந்து நாங்கள் வெளியில் போயிட்டு சாப்பிட்டது தான் அதிகம், ஆல் ரெஸ்டாரண்ட்ஸ் இன் சென்னை. ஸோ ஃபன்னாக இருந்துச்சு இந்த படம் ஒர்க் பண்ணுறது. பேசிக்கலி பிரசாந்த் வந்து அவரே வந்து ஒரு மியூசிஷியன், அதனால் வந்து எனக்கு வந்து இதில் இந்த பாட்டிலலாம் ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப மியூசிக்கலி ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இது வரைக்கும் நான் பண்ண படத்துலேயே எல்லா பாட்டும் வந்து ஃபஸ்ட் டியூன்லேயே அப்ரூவ் ஆனதுன்னா வந்து அது இதுதான், இந்த படம் தான். எப்பயுமே வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டியூன் போடுறப்போ அதில் வந்து அப்படியே ஒரு ஹார்ட் அண்ட் சோல்லேருந்து அப்படியே ஒரு ஹார்ட்லேருந்து ஒரு ஸ்லைஸ் வரும், அது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து மேலேருந்து வரது. ஆனால் அந்த டியூன் அப்ரூவ் ஆகாமல் செகண்டு நம்ம போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அது எப்பயுமே வந்து ஒரு அசம்பிள்டு டியூனாக தான் இருக்கும். ஒரு A² + B² = 2AB அந்த மாதிரி இங்கேருந்து கொஞ்சம் அங்கேருந்து கொஞ்சம் இதை வச்சு இப்படி போய் எப்படி போகலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ இந்த படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் டியூனே வந்து ஃபைனலானது வந்து எனக்கு ரொம்ப பேசிக்லி ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துச்சு. ஏன்னா வந்து அதுதான் வந்து ஆர்கானிக்கலி மேலேருந்து என் கைக்கு வந்து வாசிச்ச டியூன்ஸ் எல்லாமே. ஸோ ரொம்ப ஹாப்பி. அண்ட் கார்த்திக் எல்லா பாட்டையும் அவர் தான் எழுதினார். ஸோ கார்த்திக் இருந்தால் வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் வேலை. டியூன் பண்ணி கொடுத்துட்டா ஃபஸ்ட்டு ஒரு 4-5 லிரிக்ஸ் வேர்ஷன் அனுப்பிச்சிடுவார். ஸோ இதில் எதை செலக்ட் பண்ணுறதுலன்றதுல தான் நம்மளுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஒரு வேர்ஷன் அனுப்பிச்சா ஓகே இதை மாற்றுங்க ப்ரோ அதை மாற்றுங்க ப்ரோன்னுவான். அவர் ஒரு 3-4 சரணம் 2 பல்லவி அனுப்பிச்சிட்டு இதுக்கப்புறம் உங்கள் பாட வச்சு நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு என்கிட்ட கொடுத்துருவாரு. ஸோ எல்லாமே நல்லா இருக்கிறதுனால எதை செலக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஸோ உங்களால் நாங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டுருக்கோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு சில வருஷங்கள் கழித்து திருப்பியும் வரேன் இங்கே, ஒரு 3-4 வருஷம் கழித்து திருப்பியும் ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு வந்து இங்கே பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோடய ஃபஸ்ட்டு மேடை. பிரசாந்த் லைஃப்பில் எல்லாருக்குமே ஒரு சேஞ்சிங் மூமெண்ட்டுன்னு ஒரு விஷயம் இருக்கும். அது வந்து என் லைஃப்பில் வந்தது பிரசாந்த் தான். ஆக்சுவலாக வேறு ஒரு கெரியரில் இருந்தேன். அவன் டெபியூ பண்ண ஷார்ட் ஃபிலிம்லேயுமே ஆக்சுவலாக அதில் நானும் இருந்தேன். ஸோ இன்றைக்கி அவன் டெபியூ பண்ணுற ஃபியூச்சர் ஃபிலிம்லேயுமே அதில் நான் இருக்கேன். ரொம்ப நன்றி ஆப்பர்ச்சுனிட்டிக்கு. அண்ட் விஜய், ஸோ எல்லாருமே இங்கே ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக. ஸோ மகி, விஜய், அசோக் அண்ணா, சக்தி, ஸோ அப்பா, முரளி அண்ணா, ஜினிஷ் அண்ணா, ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 to 9 years ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே நண்பர்களாக சேர்ந்து பண்ண படம் தான். கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் தேவை. தேங்க்யூ. வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் ஸ்டார்ட் பண்ண தெரியல. என்னோட ஃபஸ்ட் படம் நடிக்கிறதுல. இந்த படத்துக்கு நான் ஆக்சுவலாக ப்ரொடக்ஷனில் இருந்தோம். V1 மர்டர் கேஸ்னு ஒரு படம். ஸோ அதில் ஒர்க் பண்ண சக்தி மூலமாக தான் எனக்கு பிரசாந்த் தெரியும். தம்பி வந்து பார்த்துட்டு ஒரு திடீர்னு கூப்பிட்டாப்புல, இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்களா? நான் சொன்னேன் எனக்கு நடிக்கிறாரா, நீங்கள் வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. ஸோ அங்கேருந்து சப்போர்ட் பண்ணது தான் எனக்கு எல்லாருமே. அங்கே ஒரு தம்பி, நம்ம தாஸ், நஸ்ரதி, அப்புறம் டிஓபி, அப்புறம் விஜயண்ணா, அப்புறம் மை கூட நல்ல க்ளோஸ் ஆகிட்டோம். ஸோ அடுத்தது நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணிட்டுருக்கோம். அது கூட்டி சீக்கிரம் வரும். அண்ட் அப்பா இல்லை, அவர் சொன்ன மாதிரி தான் எல்லாரும் ஒரு ஃபேமிலியாக இருந்தாங்க இங்கே. எல்லாருக்கும் நன்றி. அப்புறம் என்னோடய ஒய்ஃப் வந்திருக்காங்க, ஸோ அவங்களுக்கு நன்றி. என் பசங்க, தேங்க்யூ. ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை கேட்டுக்கொண்டு, மேடையில் இருக்கிற கலை உலக தூண்கள் இப்போ அவங்க தூண்கள் தான். அதாவது கொரோனாலாம் தளர்ந்து முடிஞ்சு போகிற நேரத்தில் ஒரு நாள் ஒரு ஃபோன் ஒன்று வந்தது. அண்ணா வணக்கண்ணா, நான் தான் மகேந்திரன் பேசுகிறேன். சொல்டா தம்பிண்ணா, ஒரு 2 நாள் ஒர்க் இருக்குண்ணா ஓசூரில், வந்து பண்ணுறீங்களாண்ணா? பண்ணுறேன்,
பண்ண அண்ணனுக்கு என்ன தருவ அப்படின்னு கேட்டேன். நல்ல சம்பளம் வாங்கி தரேன். சரின்னு மகேந்திரன் தம்பியை நம்பி அங்கே ஷூட்டிங் போனேன். ஒரு நாள் நன்றாக கவனித்தார்கள். அதாவது எப்படின்னா, அது நம்ம ஷூட்டிங் போன மாதிரியே தெரியல. எல்லோரும் வந்து அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடுலாம் பெரிய ஹோட்டல்ஸ் அதெல்லாம் எதுவுமே கிடையாது, உடனே போய் வாங்க முடியாது. அந்த நேரத்தில் வந்து ரொம்ப அருமையாக கவனிச்சாங்க. உங்களுக்கு என்ன வேணும், நமக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் ப்ரொவைட் பண்ணாங்க. அது ஒரு பெரிய விஷயம். அப்புறம் ஐயா தயாரிப்பாளர் வந்து சொன்னார், அவங்க வந்து மகேந்திரன் வந்து எங்கள் வீட்டு அடுப்படிக்குள்ளேயே வந்து சமைச்சு சாப்பிடுவாருங்க. நான் 2 நாள் தான் ஒர்க் பண்ணேன். வீட்டு வாசல் வரைக்கும் தான் போக முடிஞ்சுது. இன்னும் ஒரு வாரம் சொல்லி ஒர்க் பண்ணியிருந்தேன்னா அடுப்படி வரைக்கும் நான் போய் அருமையான ஒரு படம். ட்ரெய்லர் பார்த்தோம். அமிகோ கரேஜ். அவங்க சொன்ன அமிகோனா என்னன்னு சொன்னாங்க, நண்பர்கள் அப்படின்னு. ரொம்ப அருமையான நண்பர்கள். அந்த நண்பர்களோட வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணதில் வந்து மிகப்பெரிய ஒரு பெருமை. பாடல்கள்லாம் வந்து ரொம்ப அருமையாக வந்தது. என்றைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு படத்தோட பாடல்கள் அருமையாக வந்திருக்கு அப்படின்னா, ஒன்றும் அந்த இயக்குனர் வந்து பாடலை ரசிக்கக்கூடியவங்களாக இருக்கணும், இல்லைன்னா வந்து அவருக்கு இசை ஞானம் இருக்கணும். இப்போ தான் தெரிஞ்சது அவர் இசைக்கலைஞன் என்பது. நானும் ஒரு இசைக்கலைஞன், வயலின் வாசிப்பேன். அதனால் ரொம்ப அருமையாக இருந்தது. எனக்கு ஒரு சந்தேகம், அந்த லிரிக் இதில் போட்டது வந்து சும்மா அது பாட்டே அதுவா, இல்லை அதுக்கப்புறம் ஷூட் பண்ணது இருக்குதா? இல்லை, இதுவே நல்லா இருக்குது பார்க்கும்போது. அந்த ஃபோட்டோஸில் நீ சிரித்தால் அப்படின்னா அவர் சிரிக்கிறாப்புல, உன் மீது கோபம் கொண்டேன் அப்படின்னு பார்த்தா கோபம் வர்ற மாதிரி இதே ஒரு எடுக்கலாம் போல் இருக்குது ஃபோட்டோ மட்டும். இது எப்படின்னா, ஒரு ஹீரோயின் வந்து பிஸியாக இருக்கிறாங்க வச்சுங்களேன், 2 பேர் கால் ஷீட் கிடைக்கலாம், உங்கள் ஃபோட்டோ மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஃபோட்டோ ஷூட் வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணலாம் போல் இருக்குது. ரொம்ப அருமையாக இருந்தது. பாடலுக்கு அருமையானது. நல்ல ஒரு பாடல் கவிஞர் கார்த்திக் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மியூசிக் டைரக்டர் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இயக்குனர் ரொம்ப அருமையான தம்பி. அதாவது ரொம்ப அது அப்படி வேலை வாங்கினது பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக வேலை வாங்கியிருந்தார். நம்மக்கிட்ட என்ன இருக்குது, எப்படி வந்து ஒர்க்கு வாங்கினா வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பண்ணியிருந்தாப்புல. நான் வந்து ஒரு சின்ன வேஷம் தான் பண்ணாலும் ரொம்ப அருமையாக வந்திருக்குது. அனௌஷா டப்பிங்லாம் நான் பார்த்தேன். இந்த அமிகோ கரேஜ் வெற்றி படமாக மாற இறைவனை வேண்டுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். அமிகோ கேரேஜ் சிரிக்கிறீங்க ஆர்வத்திலே. அமிகோ கேரேஜ் இந்த படம் வந்து ரொம்ப நாளாக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்த படம். எல்லாரும் சொன்ன மாதிரி இந்த டீம் எனக்கு ரொம்ப புதுசான ஒரு டீம். மகிவை தான் எனக்கு தெரியும், 10 வருஷமாக ஃப்ரெண்ட்ஸு. நாங்கள் விழாக்கு அப்புறம் இப்போ தான் வந்து சேர்ந்து நடிக்கிறோம். மற்ற டீம் எல்லாமே புதுசு. அப்புறம் தாசரதி கரெக்டாக சொல்லிட்டேன்னா, தாசரதி அவனுக்கு தெரியும். மற்றபடி டீம் எல்லாமே பழைய டீம், புது டீமா. அப்புறம் இப்போ பழகினதுக்கப்புறம் ஃபேமிலி ஆகிட்டோம். அப்பா சொன்ன மாதிரி அவர் கையால் தான் சாப்பிட்றது, சாப்பிட்லன்னா அடிப்பார். அந்த மாதிரி ஃபேமிலியோட வந்து ரொம்ப சந்தோஷமாக இந்த படம் ஷூட் போச்சு. ஷூட்டிங்கே ஃபுல்லாக ஜாலியாக போச்சு. எல்லாமே மஹி பிரதர்லாம் இருந்தால் சொல்லவா வேணும். நடிக்கிறத விட நாங்கள் ஃபன்னாக இருந்தது தான் அதிகமாக இருந்துச்சு. ஸோ படம் நல்லா வந்துட்டுருக்கு. இதில் வந்து என்ன கேரக்டர்னா, நான் வந்து ஒரு மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன்னாலாம் இல்லாமல் ஒரு மாதிரி கேரக்டர் ரோல் மாதிரி பண்ணி அதுக்குள்ளே கேங்ஸ்டரில், எதுக்கு கேங்ஸ்டர்னு சொன்னால் நீ என்ன பண்ணுறதுன்னு கேட்பாங்க. அதனால் கேங்ஸ்டரில் வந்து நான் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கேங்ஸ்டர், கொஞ்சம் ஃபன் பண்ணுற மாதிரி அப்பப்போ நடந்ததில் நான் முடிச்சுட்டு ஸோ அந்த மாதிரி சின்னதாக பண்ணியிருக்கேன் ஒரு கேரக்டராக. நான் கொஞ்சம் அதிகமாக அதாக பண்ணாலும் டேரக்டர் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அமைதியாக இருப்பார். ஆனால் அவருக்கு என்ன தேவையோ அதை அழகாக கேட்டு வாங்கிடுவார். ரொம்ப சாஃப்ட்டு. அவர் கேட்கும் போதே வந்து நம்மளுக்கு ஓகே ஓகே ஓகேன்னு தோணும். ரொம்ப சந்தோஷம் இந்த டீமில் வந்து நடித்து வந்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச். எல்லோரும் படம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? அமிகோ கேரேஜ் ஒரு நல்ல படமாக வந்திருக்கு. எல்லா மேடையிலும் எல்லோரும் சொல்கிறது தான். ஆனால் நான் உண்மையிலே சொல்கிறேன், ரொம்ப ஒரு அருமையான கதைக்களத்தோடு வந்திருக்கிற ஒரு படம். ஆக்ஷன், சென்டிமெண்ட் எல்லாம் கலந்த ஒரு படம். அப்புறம் என் மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் நன்றி. முக்கியமாக இயக்குனருக்கு, அப்புறம் எல்லா இணை துணை இயக்குனர்களுக்கு, அப்புறம் இந்த படத்துக்குள்ளே நான் வர்றதுக்கு மெயின் காரணமான அந்த தர்மா அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மாஸ்டர் மகேந்திரன் அவர் ஹீரோ மாதிரியே பழக மாட்டார், ரொம்ப ஒரு அற்புதமான நண்பர் மாதிரி பழகுவார். அவர் மாஸ்டராக அறிமுகமானார். ஆனால் இன்றைக்கி மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் மாதிரி ஒரு வளர்ந்து நிற்கிறாரு. ஸோ அவர் இன்றைக்கி வேறு மாஸ்டர் மகேந்திரனுக்கு வேறு அர்த்தம் ஆயிடுச்சு இப்போது. ஸோ இஸ் மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் மகேந்திரன். ரொம்ப நன்றி. எப்பவும் போல் பத்திரிகை மீடியா நண்பர்கள் வந்து படத்தை நல்லா எழுதுங்க. நாங்கள் எல்லோரும் நானும் வளர்வதற்கு
உங்கள் ஒத்துழைப்பை வேண்டிக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டீமுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டு. ஏன்னா நான் 2 இயர்ஸாக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கு. ஃபைனலி அமிகா கேரேஜ் இஸ் கெட்டிங் ரிலீஸ்டு. நான் வீரனுக்கு எல்லாம் முன்னே பண்ணியிருக்கிற படம் தான். ஸோ இப்போ தான் ரிலீஸ் ஆக போகுது. ரொம்ப சந்தோஷம் அதுக்கு. எனக்கு ஃபஸ்ட்டு மூவியில் ஜாயின் பண்ணும்போது தமிழ் அவ்வளோ தெரியாது. இப்போது ஓரளவுக்கு மேலே நல்லா பேச ஆரம்பிச்சிட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ பிரசாந்த் சார், மஹி, த ஹால் காஸ்ட் அண்ட் க்ரூக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் எல்லாரும் தியேட்டரில் போய் படம் பாருங்கள், எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். வந்திருக்கிற ப்ரெஸ் அண்ட் மீடியா, ஆன்லைன் சேனல்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். ஸ்டேஜில் இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். அமிகோ கேரேஜ் இது என்னோட ஒரு 2.5 இயர்ஸ் ட்ராவல். இது என்னோட முதல் குழந்த மாதிரி. இதுக்கு மேலே எவ்வளோ படங்கள் பண்ணாலும் என்னோட முதல் படம்ன்றது எவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்றது நான் எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். எல்லா இயக்குனருக்குமே ஒரு முதல் படம் அப்படின்றது ரொம்ப ஸ்பெஷலான படம் எப்பயும். இந்த ஜேர்னியில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துச்சு, நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு. இது எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி இன்றைக்கி ஒரு தேட்ரிக்கல் 15ஆம் தேதி கொண்டு வரோம் அப்படின்ற மூமெண்ட்டை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த ஜேர்னியில் எனக்கு நிறைய பேர் என் ட்ரீமை ரியாலிட்டியில் பார்க்குறதுக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இது எப்படி இந்த படம் எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, நான் ஒரு ஆஃப்டர் கோவிட் நாங்கள் படம் பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது, நான் ஹோசூரில் இருந்து வந்திருக்கேன். நான் எல்லாருக்கும் ஹோசூர் தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம பெங்களூரோட, நம்ம தமிழ்நாடோட கடைசி பார்டர். ஸோ அங்கேருந்து எங்களுக்கு பெரிய சினிமா எக்ஸ்போஷர் கிடையாது. அந்த பக்கம் நாங்கள் பெரிய ஷூட்டிங்ஸாவோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்கள் பார்த்து பழகினதில்லை. எங்கள் சைட்லேருந்து பெரிய இயக்குநர்களும் யாரும் வெளியே எங்கள் ஊர்லேருந்து வந்ததில்லை. ஸோ அப்படி கம்மியான எக்ஸ்போஷர் இருக்கிற இடத்துலேருந்து எனக்கு நான் முதல் படம் பண்ணும்போது எனக்கு மகேந்திரன் எனக்கு கிடைச்சாரு. அங்கேருந்து அந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. அந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆன இடத்துலேருந்து அப்போ நாங்கள் எங்கள் சைடு இன்வெஸ்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் இந்த மாதிரி நாங்கள் அப்ரோச் பண்ண நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா இங்கே எனக்கு பெருசாக சென்னையில் அப்போ எனக்கு கான்டாக்டில் யாரை எப்படி அப்ரோச் பண்ணணும்னு தெரியாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தப்போ நாங்கள் எங்கள் ஏரியாலே நாங்கள் யாராச்சும் எங்களுக்கோசரம் பண்ணுவாங்களா அப்படின்ற விஷயத்தில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது மொதல் ஆளாக எங்கள் கிரிக்கெட் டீமில் நாங்கள் கிரிக்கெட் விளையாடுவோம், எங்கள் டீம் இருக்கும். ஸோ அதில் அஸ்வின் ஒரு அண்ணா இருந்தார். அவர் ஸ்டார்ட் பண்ணார். நம்ம ஒரு பட்ஜெட் நம்ம பண்ணியிருந்தோம். ஸோ இந்த பட்ஜெட் நம்ம ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸு சேர்ந்து செய்யலாமே அப்படின்ற மாதிரி இனிஷியேட் பண்ணார். ஸோ எனக்கு இது பாசிபிளா அப்படின்ற மாதிரியான ஒரு கொஸ்டின் இருந்தது. ஏன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுறோம், எங்கேயாச்சும் ஒரு இடத்துல படம் ஏதாச்சும் நம்ம அதை கொண்டு போய் சேர்க்கல அப்படின்னா கூட ஒரு ஆர்டிஸ்ட்லாம் இருக்கும்போது ஸோ அது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்குமே, இது எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாமா என்ன எது அப்படின்ற மாதிரியான ஒரு டவுட்ஃபுல்லான மூமெண்ட் இருந்தது. பட் நம்ம மஹியண்ணா கிட்ட சொல்லப்போ நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். பை த டைம் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எனக்கு கதிரவன் ஒரு அண்ணா, அதே மாதிரி எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன், அப்பா, அம்மா இருந்தாங்க. ஸோ நாங்கள் இது எல்லாமே நாங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக நாங்கள் எல்லாருமே சேர்ந்து நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணி இன்ன வரைக்கும் எனக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், எங்கள் அண்ணாக்கள் எல்லாருமே ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி 15ஆம் தேதி கொண்டு வர வரைக்கும் அது பின்னாடி நிறைய பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. அந்த ஒரு பியூட்டிஃபுல் இன்ட்ரோக்கு நான் கேட்டேன் எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு. இல்லை நாங்கள் நிறைய ஹீரோஸ் பேசுகிறோம், உங்களுக்கு முன்னாடி எப்படி பேசாமல் இருப்போம் அப்படின்னாங்க. நான் இன்றைக்குமே அவங்க ஹீரோ கிடையாது, உங்கள் வீட்டு பையன்தான். அண்டு ரொம்ப நன்றி, உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நான் சாங் டெலிகாஸ்ட் ஆகும்போது நான் கேட்டேன் பிரசாந்த் கிட்ட, பிரசாந்த் நம்ம ப்ரெஸ் எல்லாருமே வந்திருக்காங்க, எவ்வளோ நேரம் இருப்பாங்கன்னு தெரியாது, அவங்களுக்கெல்லாம் ஓகேவா, டைம் ஓகேவான்னு நான் கேட்டேன். அப்போ அவங்க சொன்னேன், இல்லைனா அவங்க தான் சொன்னாங்க, பரவாயில்லப்பா நீ போடுப்பா, நாங்கள் எல்லாத்தையும் பார்க்குறோன்னு சொன்னாங்க. அந்த ஒரு பொறுமைக்கு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. அண்டு இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இந்த 30 வருஷத்தில் நான் சினிமாவில் என்ன பார்த்து கற்றுக்கிட்டனோ, நான் என்ன பார்த்து வளர்ந்தனோ, என்னோடய ஜேர்னியில் நீங்கள் எல்லாருமே இருக்கீங்க. நீங்கள் யாரும் எனக்கு புதுசு கிடையவே கிடையாது.
எனக்கு ஒன்றுமே இல்லாதப்போயும் எனக்காக நீங்கள் எல்லாருமே இருந்திருக்கீங்க. இன்றைக்கி நான் ஏதோ ஒன்று பண்ணும்போதும் நீங்கள் எல்லாருமே எனக்காக இருந்திருக்கீங்க. தேங்க்யூ ஃபார் தட். இந்த பசங்க இந்த ஸ்டேஜ் ரொம்ப டிஃப்ரெண்ட். ஏன்னா கோவிட் டைமில் பிஃபோர் மாஸ்டர் எனக்கு என்ன படம் வரும்னு எனக்கு தெரியாது. கோவிட்னு ஒன்று டக்குன்னு வந்துருச்சு. நான் ரொம்ப பயந்துட்டேன். ஐயோ, இதுக்கப்புறம் எப்படி நம்ம சினிமா தான் எல்லாமே நம்மளுக்கு தேட்டரே இல்லைன்னு சொல்கிறாங்க, திருப்பி ஆடியன்ஸ் வருவாங்களா இல்லையான்னு சொல்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி உடஞ்சிட்டேன். அது யாருக்குமே தெரியாது. பயந்துட்டு சினிமா தான் எனக்கு இல்லை. ஒரு கால் ஒரு பையன், ஆனால் நான் ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணலாம். ஓகே, சூப்பர். ஆனால் எனக்கு ஒரு 10 நாள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு கதை கேட்டேன். சூப்பராக பண்ணேன். அப்புறம் அவன் எடுத்த இதுக்கு முன்னாடி எடுத்த அந்த சின்ன ஒரு பைலட் ஒன்று அமிச்சான். ரொம்ப நல்லா இருந்துச்சு. 2 லைட்ஸ் தான். ஒரு க்ரைம் த்ரில்லர். அதுக்கப்புறம் திருப்பி டாக்குமெண்ட்ரின்றான். நான் சொல்கிறேன், டே உனக்கு என்னடா பிரச்சனை, ஏன் திருப்பி நீ டாக்குமெண்ட்ரிக்கு பாரு, தேட்டருக்கு வாடா. தேட்டரே இல்லைன்றாங்க, பயமாக இருக்குது. பெரிய படம்லாம் ஓடிடின்றாங்க, பயமாக இருக்குடா. நம்மளும் அது தேட்டருக்கு பண்ணலாம், வா. எனக்கு சம்பளமே வேணாம், நான் பண்ணுறேன், நான் நடிக்கணும், ஆடியன்ஸ் என்டர்டெயின் பண்ணணும், வா தேட்டருக்கு போகலாம் நான் சொன்னேன். ஓகேன்னு சொன்னேன். நான் செம்ம ஹாப்பி. என்னடா டக்குன்னு ஓகேன்னு சொல்லிட்டேன். ஓகே அப்படின்னு பார்த்தா அப்புறம் போகிறான். அவங்க அப்பா ஹெல்ப் பண்ணுறாங்க, அவங்க அண்ணன் ஹெல்ப் பண்ணுறாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஒரு சினிமாவை காப்பாற்றுறதுக்கு சினிமாவில் இருக்கிறவங்க சினிமா எடுக்கல, யாரோ ஒரு கிரிக்கெட் டீமில் இருக்கிறவங்களுக்கு இந்த படம் ஆரம்பிக்கிறது ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் த பவர் ஆஃப் சினிமா. அதுக்கப்புறம் வரான், எடுக்கிறான். அப்புறம் ஆஸ் யூஷுவல் தேட்டருக்கு வர்றதுக்கு நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. சின்ன படம், நம்மளுக்கு ப்ரொமோஷன்ஸ் இஷ்யூஸ் இருக்குது. அப்புறம் என்னால் என்னென்ன முடியுமோ எனக்கு பிடிச்ச என்னுடைய டெக்னீஷியன்ஸ், இவங்க நல்லா பண்ணுவாங்கன்னு நினச்சி என்னுடைய டெக்னீஷியன்ஸ், என்னுடைய ஃபைட் மாஸ்டராக இருக்கட்டும், என்னுடைய மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், இந்த சிரிகானா இருக்கட்டும், இந்த கோபாலாக இருக்கட்டும், என்னால் என்னென்னலாம் ஒரு படத்தை தூக்கிட்டு வர முடியுமோ. ஏன் அப்படின்னா என் படத்தை நான் தானே காப்பாற்றணும், வேறு யார் காப்பாற்ற நான் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன். அது பண்ண முடியாது என்னால். அவங்க அப்பா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அந்த டைமில் அவங்க அம்மா வேறு அவன் கோவிலில் இழந்துட்டான். அவங்க அம்மா கடைசியாக என்கிட்ட சொன்ன வார்த்தை, என் பையனை பார்த்து கொண்டுறாங்க. என்ன பண்ண முடியும், அவ்வளோ பெயின். சரி ஓகே, இந்த படம் பண்ணிடலாம் அப்படின்னு வந்தேன். ஆஃப்டர் 3 years இன்றைக்கி இந்த படம் தேட்டருக்கு வருது. நான் உங்ககிட்டலாம் ஒன்று தான் கேட்டுக்கிறேன். நாங்கள் பெரிய படம் பண்ணியிருக்கோம், சின்ன படம் பண்ணியிருக்கோன்றதை நீங்களும் பார்க்காதீங்க. நாங்கள் உங்களுக்காக படம் பண்ணியிருக்கோம். உங்கள் 2 hour கொடுங்க. நாங்கள் நல்லது செஞ்சுருக்கோமோ கெட்டது செஞ்சுருக்கோமோ, கரெக்டாக பண்ணியிருக்கோமோ தப்பாக பண்ணியிருக்கோம், எல்லோரும் தேட்டருக்கு வாங்க. சின்ன படம், முடிஞ்ச அளவுக்கு எழுதுங்க, ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாருமே காசு எதிர்பார்த்து காசு கொடு நான் வரேன்னு சொல்லி யாருமே வரல. அதனால தான் இந்த படம் இன்றைக்கி ஸ்டேஜ் வரைக்கும் March 15th தேட்டருக்கு வருது. இங்கே காசு இங்கே யாருக்குமே முக்கியம் இல்லை. எங்களுக்கு எங்கள் ஒர்க் தான் முக்கியம், எங்கள் படம் தான் முக்கியம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் ஐ கான் சே, என்னால் எல்லாருடைய பேரும் சொல்ல முடியல, ஐ எம் சாரி. அண்ட் ஆக்ஷன் ரியாக்ஷன் ஜெனிஸ்ண்ணா, தேங்க்யூண்ணா, தேங்க்யூ. ஒரு பிரச்சனை இருக்குது, மகேந்திரனுக்கு ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது. மகேந்திரனா ஓகே, எப்படிப்பா அந்த பையன் ப்ரீவியஸ் ரெக்கார்டு கொஞ்சம் பேடாக இருக்கே, எப்படி அப்படின்ட்டு. அது 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 எப்படி உடைக்கிறதுனே எனக்கு தெரியல. நானும் ஐ எம் ட்ரைங் மை லெவல் பெஸ்ட். நானும் மாஸ்டரில் லொக்கேஷனாக எனக்கு ஒரு 10 நிமிஷம் கொடுத்தாரு. ஒன்று பண்ண முடிஞ்சது என்னால். நான் திருப்பியும் லேபிளில் அருணா ஒரு அருண் ராஜா காமராஜ்னா ஒரு 10 எபிசோடு குடித்தார், என்னால் பண்ண முடிஞ்சது. இன்றைக்கி பிரசாந்த் எனக்கு ஒரு படம் கொடுக்குறான், எனக்கு வேறு ஒரு டைரக்டர் ஒரு படம் கொடுக்குறாங்க. ஐ எம் ட்ரைங் மை லெவல் பெஸ்ட். நீங்கள் என்ன தயவு செஞ்சு நான் நடிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் என்ன பார்க்காதீங்க. அதுக்கு பின்னாடி நிறைய உழைச்சிருக்காங்க, நிறைய மியூசிக் இருக்குது, நிறைய கேமராலாம் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். ஒரே ஒரு விஷயந்தான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். சினிமா நல்லா இருக்கணும்னா நீங்கள் எல்லாருமே தேட்டருக்கு வரணும்.
நீங்கள் எல்லோரும் தேட்டருக்கு வந்தால் மட்டும்தான் சினிமா ஜெயிக்கும். இன்றைக்கி ஏன் ஒரு மலையாள படம் நம்ம தமிழ்நாட்டில் ஜெயிக்குதுன்னா அந்த படம் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சோன்னே எல்லோரும் தேட்டருக்கு போகிறாங்க. நல்லா இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எங்களுக்கு அந்த வாய்ப்பெலாம் கிடையாது. நாங்கள் 15ஆம் தேதி வரோம், ஒரு ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே, அவ்வளோதான். அதில் என்ன ஷோ கிடைக்குதோ அதுதான் எங்களுக்கு திருப்பி நெக்ஸ்ட் வீக் எங்களால் போக முடியும். ஸோ எல்லோரும் தேட்டருக்கு வாங்க, இந்த படம் பாருங்கள். ரொம்ப நன்றி உங்களுடைய டைமுக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி திங். தேங்க்யூ. என்னுடைய எல்லா படங்களும் சதீஷ்னா தான் எனக்கு பிஆர்ஓ பண்ணிக்கிட்டே இருக்கார். எனக்கு தெரியாது உங்கள் எத்தனை பேரை வந்துட்டு அவர் எப்படி பார்த்துக்கிறாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் என்னுடைய நிறைய படங்களுக்கு நான் ரொம்ப கம்மி பேமெண்ட் தான் நான் கொடுப்பேன். ஆனால் ப்ரெஸ்ஸை கூப்பிடுங்கன்னு சொல்லுவேன், உடனே கூப்பிடுவார். நீங்களும் எப்படி எனக்காக வந்துக்கிட்டே இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. என்னால் என்ன உங்களுக்கு பண்ண முடியுதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒன்று சொல்கிறேன், சினிமாவில் நான் ஒரு இடத்துக்கு வரும்போது ஏன் சினிமாவில் இருக்கிறவங்களை எப்படி பார்த்துக்கணும் எனக்கு நல்லா தெரியும். அன்றைக்கி நான் அவங்கள பார்த்துக்கேன். அமிகோ கேரேஜ் ஆக்சுவலாக தமிழ் படங்களுக்கு ஆங்கில டைட்டில் வைக்கிறதுக்கு ஒரு சாரார் குறை சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் ஸ்பானிஷையும் கலந்து வச்சுருக்கீங்க, ஸ்பானிஷையும் சொன்னீங்க. ஏன் அது அமிகோ கேரேஜுங்கிறது புழக்கத்தில் இருக்குது. ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொன்னீங்க அமிகோ, அது அப்படியே தமிழ்லேயே வச்சுருக்கலாமே. இல்லை, நான் என்னென்னா நான் சொன்னலைண்ணா, அந்த ஜிஎம் சுந்தர் சார் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காருன்னு சொன்னலைண்ணா. ஸோ அவருக்கு வந்து ஒரு ஸ்பானிஷ் கனெக்ட் இருக்கணும். என்ன அப்படின்னா ஒரு சின்ன ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும் அவருக்கு. அவரோட சின்ன வயசில் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் இருக்கும். அந்த ஃப்ளாஷ்பேக்கில் வந்து ஒரு ஸ்பெயின்லேருந்து ஒரு பொண்ணு மேலே வந்து ஒரு லவ், சின்னதாக ஒரு லவ் இருக்கும். ஸோ அந்த லவ் வந்து இவர் ஒன் சைட் லவ்வாக இருக்கும். ஸோ இவர் லாங்குவேஜ் புரியாதனால இவருக்கு அவங்க என்ன கன்வே பண்ணாங்க என்ன ஏதுன்றதே வந்து அந்த பொண்ணு சொன்ன மேட்ரு வரைக்கும் தெரிஞ்சிருக்காது. அது கடைசி வரைக்கும் ஒன் சைட் லவ்வாக இருந்திருக்கும். அவங்களோட ஞாபகார்த்தமாக அவங்க விட்டு போனதுலேருந்து சின்ன வயசுலேருந்து அவங்க ஸ்பானிஷ் சாங்ஸு, ஸ்பானிஷில் என்னென்ன இருக்கோ அதை வந்து அவங்க ஞாபகார்த்தமாக அவங்க வந்து அவர் வந்து இது பண்ண ஆரம்பித்தார். ஸோ அந்த கேரேஜில் நடக்கிறதுனால சரி அவருக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேரேஜ்னு வைக்கிறதுக்கு பதிலாக அந்த ஸ்பெயினில் வந்து ஸ்பானிஷில் என்ன சொல்லுவாங்களோ ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஸோ அதுக்கு வந்து அமிகோ அப்படின்னு வச்சா வந்து அமிகோ கேரேஜ் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கேரேஜோட பேர் தான் நம்ம படத்துக்கு வச்சோம். கதைக்காலம் என்ன ஒரு ஓசூர்ண்ணா. ஓசூர் தான். பாண்டிச்சேரியா இருந்தால் ஃப்ரெஞ்சு சொல்லலாம். ஓசூரில் ஸ்பானிஷ் பொண்ணுங்க நிறைய இருக்காங்களோ? இல்லைங்கண்ணா, இது அவரோட வந்து முன்னாடியான விஷயங்கள் தானே. அவரே வந்து இன்னைக்கு ஒரு 54 வயசு 55 வயசு அந்த மாதிரி தான் போர்ட்ரே ஆவாங்க. அவரோட ஒரு 10 வயசு 12 வயசு ஜேர்னி மாதிரி நாங்கள் காட்டுவோம். அப்போ வந்து நம்ம கிறிஸ்டியானிட்டிஸில் வந்து நம்ம அந்த சர்ச் அதெல்லாம் நம்ம வந்து இது பண்ணுறதுக்கோசரம் நிறைய வந்து இந்த ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் வந்து எல்லாம் அந்த இதுக்கெல்லாம் வருவாங்க இல்லைன்னா. ஸோ அந்த மாதிரி வந்த ஒரு பொண்ணு, வேற ஒன்றும் இல்லை. நாமெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க கிளம்பிட்டாங்க. சரி, அது ஓகே. அதே மாதிரி ஹீரோயினை பற்றி சொல்கிறப்போ நெக்ஸ்ட் டோர், நீங்கள் எங்கள் வீட்டு நெக்ஸ்ட் டோர்லாம் இந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக ஒரு பொண்ணு இருக்காது. உங்கள் வீட்டு ஓசூர் பக்கம் பெங்களூர் பக்கங்கிறனால ஒருவேளை இவ்வளோ கலராக பொண்ணுங்க இருக்காங்களோ? இல்லைண்ணா, இங்கே வந்து இங்கே இப்படி கொஞ்சம் ஃபங்க்ஷன்னால கொஞ்சம் இப்படி வந்திருக்காங்க. பட் ஆனால் அங்கே வந்து நம்ம படத்தில் வந்து மேக்கப்ஸ் வந்து ரொம்ப யூஸ் பண்ணாமல் அவங்க பார்க்க வந்து கொஞ்சம் நம்ம இதில் பார்க்கும்போது கொஞ்சம் படத்தில் வந்து ரொம்ப ஷட்டில்டாக தான் இருக்கும்னா, படத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொன்னது வந்து கனெக்ட் ஆகும்ண்ணா. மகேந்திரன்ஜி, வாழ்த்துக்கள். நீங்கள் ஆதங்கப்பட்டீங்க. உண்மையாக உங்களுக்கு இந்த படமே ஒரு பெரிய இதுவாக இருக்கும், பிரேக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மைல்கல்லாகவே இருக்கலாம். நான் பார்த்தேன் ஷார்ட்ஸ்லாம் உண்மையாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இதுலேயே நீங்கள் வேறு ரூபத்தில் இருக்கீங்க. இந்த போஸ்டர்லேயே உள்ளே அது மாதிரி இருந்தீங்க. அது என்ன கத்தி மெக்கானிக் ஷாப்பில் மற்றதெல்லாம் இருக்கும், அதுதான் கதையா? இல்லைண்ணா, அந்த மெக்கானிக் ஷாப் அப்படியே அது என் கைக்கு வந்ததுக்கப்புறம் அது ஒரு மாதிரி கத்திலாம் வந்துடும். நான் உள்ள அந்த 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 மெக்கானிக் விஷயமே நின்றும் ஒரு டைமில். யாருமே என்னை சுற்றி இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மூடில் பண்ணது தான். கரெக்டா சொல்லுங்கண்ணா. நீங்கள் இங்கே பேசிகிட்டு இருக்கும் பொழுது மகேந்திரன் ரொம்ப எமோஷனல் ஆனார். பார்த்தீங்களா? அவர் கண் கலங்கிட்டே இருந்தார். நீங்கள் சொல்லும் போதெல்லாம் எவ்வளோ பாண்டிங்கில் இருக்கீங்க ரெண்டு பேரும். ஏன்னா அவர் தான் இவ்வளோ பேரை கனெக்ட் பண்ணியிருக்காருன்னு அவர் நண்பர் சொல்லியிருக்காரு. ஸோ நீங்கள் பேசும்போது ரொம்ப எமோஷனல் ஆகி கண்ணு கலங்கிட்டே இருந்தார். இல்லை, அதான் நான் சொன்ன மாதிரிண்ணா, நான் ஒரு ஃப்யூச்சர் ஃபிலிம் பண்ணோம் அப்படின்னு நான் வந்து ஆசைப்பட்ட டைம் அந்த டைமில் இல்லைண்ணா. நான் வந்து ஒரு பைலட்டாக பண்ணோம். லைக் நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். 20 minutes 15 minutes என் ஃப்ரெண்ட்ஸை வச்சு பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நம்ம வந்து ஒரு 6 வருஷம் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணாலும் நம்ம வந்து ஒரு கிரியேட்டர் ஆகணும், டைரக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அந்த ஷார்ட் ஃபிலிம்லேருந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு வந்து நம்மளை வந்து நம்ம டெவலப் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது அப்போ ஒரு பைலட் ஃபிலிம் பண்ணலாம், ஃபெஸ்டிவல்ஸ்க்கோசரம் பண்ணலாம். அப்போ தான் வந்து நான் வந்து அப்போ எனக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, என்னதான் வந்து பண்ணாலும் அது ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒரு யூடியூப் லெவலில் அந்த மாதிரியே இருக்குமே, ஒரு ரினோட் ஆக்டர்ஸ் வந்து நம்ம யாராச்சும் நம்ம அப்ரோச் பண்ணலாம் அப்படின்ற டைமில் தான்
எனக்கு வந்து ரொம்ப வருஷம் வந்து நான் அவர் படங்களோ அந்த டைமில் வந்ததில்லை. நான் அவர் நடிக்கிறாரா என்ன ஏதுன்னு கூட அந்த டைம்லலாம் எனக்கு தெரியல. ரொம்ப நாளாக வந்து அவர் ஸ்க்ரீனில் நான் பார்க்காம இருந்தேன். அப்போ தான் வந்து நாங்கள் வந்து அந்த பைலட் ஃபிலிம் நம்ம இது பண்ணும்போது இந்த கதைக்கு இவர் நல்லா இருப்பார் அப்படின்ற மாதிரி. சரி இருந்தாலும் அவர் ஆக்டர் ஆச்சு, சரி சினிமாலலாம் ஹீரோவாக பண்ணிட்டுருக்காரு, பைலட்லாம் பண்ணுவாரா அப்படின்ற டவுட் இருந்தது. இருந்தாலும் வந்து சரி ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி அப்படி ஸ்டார்ட் பண்ணது. அந்த பைலட் ஃபிலிமை வந்து நான் இன்னைக்கு லைக் இந்த ஸ்டேஜை வந்து நான் உங்கள் எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணுறதுக்கு வந்து முக்கியமான ரீசனே நான் சினிமாவில் இருக்கிறதுக்கு அவர் தான். என்ன இல்லைன்னா வந்து நான் என் கெரியர் வந்து எப்படி ஆயிருக்கும்னு தெரியாது. ஆஃப்டர் கோவிட் என்ன நான் பண்ணியிருப்பேன் அப்படின்றது தெரியாது. அந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணதுனால தான் இப்போ நான் கம்ப்ளீட் பண்ணி இப்போ இந்த ஸ்டேஜ் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு வந்து முக்கியமான ரீசன் அவர் தான். பட் அந்த ட்ராவல்லே எங்களுக்கு வந்து நாங்கள் ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஒரு 2 வருஷம் வந்து நான் அவர் கூட தான் வந்து நான் இருந்தேன். சென்னை வந்து அப்போ எனக்கு புதுசு. வந்தேன்னா வேறு எங்கேயும் போக மாட்டேன், அவங்க வீட்டுக்கு தான் போவேன். அவர் கூட தான் இங்கே நான் காலையில் கிளம்பி வந்தேன்னா ஒரு நாள் நைட்டு திரும்பி வரைக்கும் எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு மறுபடியும் நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னா அவரை மட்டும்தான் எனக்கு சென்னையில் தெரியும். ஸோ வேறு யாருமே தெரியாது. அதனால அந்த ஒரு அன்இன்ஃபெக்ஷன் லவ் மாதிரி தான் அது. ஸோ எங்கள் 2 பேருக்கும் நான் எப்பவுமே அண்ணா தான். நான் மொதல் நாள்லேருந்து அண்ணான் தான் கூப்பிட்றேன் அவர். இன்ன வரைக்கும் எனக்கு லைக் எனக்கு 2 அண்ணா 3 அண்ணா இருக்காங்க. இவரும் ஒரு எனக்கு என் ஃபேமிலியில் இருக்கிற அண்ணா மாதிரி தான். ஸோ அதனால் என்னோட சக்ஸஸ் வந்து அவரோட படமாக அடுத்த படங்கள் என்னென்ன பண்ணுறாரு அது வந்து அவருக்கு முக்கியம் இல்லை. எல்லா இன்டர்வியூஸில் ஆகட்டும், நாங்கள் அட்டன் பண்ண இன்டர்வியூஸில் ஆகட்டும், அவர் சொன்ன வார்த்தை வந்து பிரசாந்த் ஜெயிக்கணும், எனக்கு பிரசாந்த் ஜெயிக்கணும், பிரசாந்துக்கோசரம் நீங்கள் படம் பாருங்கள். அந்த மாதிரி தான் வந்து இப்போ இன்டர்வியூஸ்லாம் கூட எனக்காக மட்டும்தான் அவர் பேசுகிறாரு. ஸோ அதனால் கண்டிப்பாக என் சக்ஸஸில் வந்து நாளைக்கு நான் இன்னொரு ஸ்டேஜுக்கு நான் போகும்போது அதுக்கு மொதல் காரணமும் கடைசி காரணமும் அவர் மட்டும்தான். சொல்லுங்கண்ணா. டார்லிங், நீங்க வந்து மாஸ்டர் படத்துல பவானியா பதிச்சிட்டீங்க, இப்போ லேபிளும் செட்டிங் ஆயிடுச்சு. இந்த படமும் உங்களுக்கு லேபிளா அமையுமோ? அமையணும் டார்லிங். எனக்கு நான் பண்ணுற எல்லா படங்களும் நான் ரொம்ப 100% நான் கொடுக்குறேன். அது என்னுடைய டைரக்டர்ஸும் என்னுடைய ப்ரொடியூசர்ஸ் கிட்ட கேட்டால் அது எனக்கு தெரியும். அது எண்ட் ஆஃப் தி டே ஸ்க்ரீனுக்கு வரும்போது இது எங்கே எப்படி எனக்கு அது புரியவே இல்லை. எனக்கு நான் பயங்கரமாக பண்ணுறேன், என்னென்னமோ பண்ணுறேன், ஆனால் மிஸ் ஆகுது. எனக்கு இந்த படம் லேபிளை தாண்டி எனக்கு இந்த பையன் ஜெயிக்கணும்னு ரொம்ப ஆசை ப்ரோ. ஏன்னா லோகேஷ் மாதிரி தான், சினிமாவே அவனுக்கு எதுவுமே தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சது சினிமா பார்த்துருக்கான். மணிரத்னம் சாருடைய பெரிய ஃபேன். அவன்னா படம்னா என்னன்னா கணத்தில் முத்தமிட்டால் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பான். அவன் டிப்ரெஸ் ஆனாலும் அதான் பார்ப்பான், சந்தோஷமாக இருந்தாலும் அதான் பார்ப்பான். ஸோ அப்படி ஒரு ஃபாலோவராக வந்து வரும்போது, சினிமாவை நம்பி வரும்போது அவனுக்கு நான் கையை கொடுத்து தான் ஆகணும். ஸோ அதனால் என் படம் எல்லாமும் ஜெயிக்கணும், இந்த படமும் கண்டிப்பாக ஜெயிக்கணும். இவனை நம்பி இன்வெஸ்ட் பண்ண எல்லாருமே, என்னுடைய டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து என்னுடைய அப்பாலேருந்து, ஸோ எல்லாருக்குமே அது அமையணும் பிரதர். அதான் நான் கேட்டுக்கிறேன். மணிரத்னம் சொன்னதுனால தான் ஹீரோயினை தேடி அவர் படத்துல மெயின் முக்கியமாக அழகா காமிப்பாரு, ஹீரோயின்கள்லாம் தேடி கண்டுபிடிச்சு. நானும் அதை கேட்கணும்னு இருந்தேன். நீங்கள் பேசுகிறப்ப எல்லாரையும் சொன்னீங்க, ஹீரோயினை பற்றி மட்டும் குறிப்பிடலையே. ஹீரோன்னா சொல்லணும்ல. நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்கல, ஸ்டேஜில் இருக்கிற எல்லார் பேரையும் சொல்ல முடியல நான் சொன்னேன். ஹீரோயின் பேரை சொல்லிட்டு அதை சொல்லியிருக்கணும். ஐயோ அவங்க ரொம்ப பாவனா, அவங்க ரொம்ப ஸ்வீட்னா. அவங்க ஃபர்ஸ்டே அவங்ககிட்ட நான் வந்துட்டு டைலாக் பேசுறதுக்காக அந்த சைஷன் ஷாட்டில் அவங்கள பார்க்கும்போதே எனக்கே ஒரு பயம்னா வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ். அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, சினிமானா என்னன்னு தெரியாது. அவங்க ஒரு குட்டி ஷார்ட் ஃபிலிமில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான் கேரளாவில் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் அவங்க என்னை பார்த்தா அவங்க எதுவும் பயந்துடக்கூடாது, ஐயோ இவன் ஏதோ பயங்கரமாக நடிப்பா போல இருக்குது அப்படின்ட்டு அவங்கள ஃபஸ்ட்டு நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நல்லா நடித்தாங்க. எங்கள் ஷூட்டிங் நடக்கும்போதே வீரம் அந்த படத்துலேருந்து டைரக்டர் கால் பண்ணி இந்த மாதிரி கேட்டார். டக்குன்னு போனாங்க, படம் ரிலீஸ் ஆச்சு வந்து. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் இட். எனக்கு தெரியும்னா, பட் இருந்தாலுமே எனக்கு தெரியுன்றது அவங்களுக்கு தெரிஞ்சுன்னா அவங்க கொஞ்சம் பயந்துருவாங்க. ஸோ அதனால எதுவுமே தெரியாத மாதிரி சொல்லிட்டு. டேரக்டர், உங்களுக்கு ஒரு கொஸ்டின். நான் இங்கே இருக்கேன். ஹாய்ண்ணா, சொல்லுங்க. இப்போ என்னன்னா, இப்போ வந்து உங்கள் படத்தில் வந்து ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், ட்ரக்ஸ் வச்சுருக்கேன்ட்டு. இப்போ வந்து தமிழ் சினிமாவிலையும் சரி அரசியலையும் சரி ட்ரக்ஸை பற்றி நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் இந்த 15 அன்னைக்கு ரிலீஸ் பண்ண போறீங்களா இந்த படத்தை? அன்னைக்கு ஏதாச்சும் டே வேணா? இதுக்கு தான் மறைஞ்சு கேள்வி கேட்டீங்களா? இல்லைண்ணா, 15 அன்னைக்கு ஏதாவது டேவா? இப்போ பேசும் பொருளாக இருக்கிறது வந்து ட்ரக்ஸ் தான். ஆமாண்ணா. சரிங்களா? படத்தில் வந்து முக்கிய இதில் வருது அது. ஸோ அதனால தான் இந்த டைம் ரிலீஸ் பண்ணால் நல்லா போகும்னு சொல்லிட்டு பண்ணுறீங்க. இல்லைங்கண்ணா, லைக் இது என்ன அப்படின்னா, நான் கதையை வந்து இது நான் ஃபிக்ஷனாக பண்ணேன்னா, நான் வந்து இது
நான் பார்த்த ரியல் லைஃப் கேரக்டர்ஸ் வந்து நான் பார்த்து பழகின ரியல் லைஃப் கேரக்டர்ஸோட லைஃப் வந்து எப்படி மாறுச்சு அப்படின்ற லைஃப் வந்து எதனால் மாறுச்சு அப்படின்ற விஷயம் தானே. ஏன்னா நான் பார்த்த நிறைய என் கூட இருந்த என் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கண்ணா. அவங்க என்ன ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு நார்மலாக தான் இருந்தாங்க, நல்லாவே இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு 3 நாள் கழிச்சு பேப்பரில் வந்து ஒரு கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிருக்காங்க அப்படின்னு வரும். அது ரொம்ப ஷாக்காக இருக்கும். என்னடா 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தோமே, இங்கே தானே எல்லாம் கிரவுண்டில் விளையாடிட்டு இருந்தாங்க செஞ்சாங்க, எப்படி நார்மலாக இருந்தாங்க, எப்படி இவ்வளோ தைரியம் வருது அப்படின்ற ஃபேக்டருக்குள்ளே நம்ம உள்ளே போகும்போது தான் லைக் இது தெரில. நான் ஒரு நார்மலாக வந்து ஒரு ஆத்திரத்தில் ஒரு விஷயங்கள் பண்ணுறது வேறு. நிறைய கொலைகளுக்கு பின்னாடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொலை பண்ணுறவங்களுக்கு வந்து நிறைய தைரியம் இருந்தது இல்லைண்ணா. நம்ம கொலை பண்ணும்போது வந்து தைரியம் இருக்காதுண்ணா. அந்த தைரியத்தை வந்து கொடுக்கறது வந்து இந்த போதை தான் வந்து அவங்கள தைரியம் கொடுக்குதுண்ணா. அவங்களுக்கு அந்த போதையில் மட்டும்தான் அவங்களால வந்து ஒருத்தரை போய் நம்ம பிளான் பண்ணி கொலை பண்ணணும் அப்படின்னா அவங்க அந்த நார்மல் ஸ்டேட்டில் வந்து அந்த தைரியமும் வரதில்லை. அந்த ஸ்டேட்டில் வந்து அவங்களால எந்த டிசிஷன்ஸும் வந்து ப்ராப்பராக எடுக்க முடியறதில்லைண்ணா. அதனால இந்த மாதிரி வந்து இந்த ட்ரக்ஸு, இந்த போதை, இந்த மாதிரி பேட் டிசிஷன்ஸ்னால வந்து நிறைய பேரோட லைஃப் வந்து மாறி இருக்குண்ணா. அது அன்எக்ஸ்பெக்டடாக மாறி இருக்கு. அதனால தானே இது கண்டிப்பாக இதில் நம்ம காட்டுமே தவிர அதனால என்ன பாதிப்புன்னு தான் நம்ம அதனால ஒருத்தனோட லைஃப் எவ்வளோ வந்து நார்மலாக இருந்த ஒரு லைஃப் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக வந்து இந்த சமுதாயத்தில் வந்து ஃபேஸ் பண்ண முடியாத அளவுக்கு போதோ அதை வந்து நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். மகேந்திரஜி, உங்களுக்கு இப்போ நீங்கள் ஹீரோ பண்ணியிருக்கீங்க, சோஷியல் மீடியாவில் கேள்விப்பட்டோம். இப்போ நீங்கள் டேரக்ட் வேறு பண்ண போகிறீங்க சரிங்களா? இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஹீரோ நடிக்கிறது பிடிக்குமா, டேரக்ட் பண்ணுறது பிடிக்குமா? எனக்கு ரெண்டுமே ரொம்ப பிடிக்கும் தான். சரி, இப்போ எது வந்து பெஸ்ட்டாக நினைக்கிறீங்க? ஆனால் நான் ஹீரோ பண்ணும்போது எனக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஒரு ஸ்கிரிப்டுன்னு ஒன்று வருது, அதுக்கு டைரக்டர்னு ஒருத்தங்க இருக்காங்க. அதை தாண்டி என்னால் வந்துட்டு அங்கே எதுவுமே பண்ண முடியாது. அவரை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு தான் நான் ஒர்க் பண்ணேன். பட் டைரெக்ஷனில் என்ன நடக்குது அப்படின்னா ரொம்ப கொஞ்ச நாளாக நான் நிறைய பேர்கிட்ட நான் பழகிட்டு இருக்கேன், நிறைய யங்ஸ்டர்ஸ் கிட்ட பழகிட்டு இருக்கேன், நிறைய இன்ட்ராக்ஷன்ஸ் எனக்கு இருக்குது. ஏன்னா அவங்க தான் தேட்டருக்கு வர்றவங்க, நிறைய வாட்ச் பண்ணுறாங்க. அவங்கக்கிட்ட பேசும்போது வந்துட்டு அவங்களுக்கு என்கிட்ட பேசும்போது தெரியுது அவங்களுக்கு என்னை எப்படி பார்க்கணுன்னு நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியுது. ஸோ நான் டைரெக்ஷனுக்கு வரும்போது மேபி எனக்கு அந்த பவுண்ட்ரிஸ் எதுவுமே இருக்காது. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ எனக்கு காட்டுறதுக்கான நிறைய ஒரு ஸ்பேஸ் இருக்குன்னு நினைக்கிறாங்க. அதுக்கு தான் நான் டைரெக்ஷனுக்கு வரேனே தவிர நான் ஒரு டைரக்டர் ஆகணுன்றதுலாம் என்னோட இது கிடையவே கிடையாது. செகண்ட் கொஸ்டின், ஒரு இல்லைண்ணா, கண்டிப்பாக தானே. நான் வந்துட்டு ஐ பிலாங்ஸ் டு ஆல் த டீம் தான். நீங்கள் இந்த தமிழ் சினிமாவில் நீங்கள் எந்த டேரக்டர்கிட்ட கேட்டிங்கனாலும் உங்கள் டீமில் நான் இருக்கேன். இன்னைக்கு நம்ம தமிழ் சினிமாவில் பெருசாக ஒரு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மூவியாக நான் வந்துட்டு இருக்கிற கோட்டோடைய வெங்கட் பிரபு டீம்லேயும் நான் இருக்கேன். அவங்க கூடயும் நான் பழகிருக்கேன், அவங்க கூடயும் நான் பேசியிருக்கேன். எனக்கு டீம்லாம் எதுவுமே கிடையாது. நான் எந்த டீமுக்கு போகிறனோ என் டீமுக்கு என்ன உழைக்க முடியுமோ அதை தான் நான் பார்க்குறேன். லைக் தோனி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தோனி வந்துட்டு எப்படி ஒரு இந்தியன் டீமுக்கு அவர் ஆடும்போது எப்படி ஒரு கேப்டனாக அந்த டீமோட ஒரு விளாட்னாரோ, எப்படி சிஎஸ்கேக்கு வந்ததுக்கப்புறம் திருப்பி கேப்டன் இந்த சிஎஸ்கே தூக்கினாரோ. ஸோ தட் இஸ் ஹவ் ஐ திங்க். நீங்கள் வந்து ஒரு படம் பண்ணும்போது நீங்கள் கேப்டனாக இருக்கக்கூடாது, இருக்கிறவங்களெல்லாம் கேப்டனாக வச்சு நீங்களும் விளாண்டிங்கன்னா கேம் நல்லா இருக்கும். அவ்வளோதானா. ஐம் நாட் பிலாங்ஸ் டு எனி டீம். எப்பவுமே மகேந்திரனை கேட்டால் விஜயன்னுவார். விஜயனா கூட வந்து நீங்கள் மாஸ்டரில் பண்ணியிருக்கீங்க. இப்போ வந்து அவர் அரசியல் வந்திருக்காரு. சரி, நேற்று தான் வந்து ஒரு ஆப் ரிலீஸ் பண்ணார். சரி, அந்த ஆப்பில் வந்து போயிட்டு எல்லாம் வந்து மெம்பர்ஷிப் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் ஆனீங்களா? ஒருவேளை விஜய் சார் வந்து எலெக்ஷன் நீங்கள் ஓட்டு போடுவீங்களா? கண்டிப்பாக அவருக்கு நான் ஓட்டு போடுவேண்ணா. மெம்பர்ஷிப் ஆகிட்டீங்களா? இல்லைண்ணா, நான் வந்து ஒரு ஓட்டராக இருக்கணுன்றது தானே என்னுடைய. ஏன்னா நானே வந்துட்டு நம்ம ரீசன்ட் ப்ரெஸ் மீட்டில் வந்துட்டு நானே சொன்னேன் இந்த மாதிரி எல்லாருக்கும் சான்ஸ் கொடுங்க அப்படின்ட்டு. நான் அந்த இடத்துல எல்லாருக்கும் சான்ஸ் கொடுங்கன்னு கேட்ட இடத்துல நான் ஒருத்தரை சார்ந்து அவருடைய கட்சியில் வந்து இணையணும் அப்படின்றது வந்துட்டு அது எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக இருக்காது. ஏன்னா வந்துட்டு அன்றைக்கி நான் பேசும்போது அது நான் விஜயனாக்கு மட்டும் நான் பேசலை. அந்த ஃபங்க்ஷனில் எனக்காக வந்துட்டு போனேன், சீமான் சாருக்காகவும் நான் பேசினேன். அண்ட் வந்து இதுக்கு முன்னாடி வந்து நான் ரொம்ப கிரேட் லீடராக பார்க்குற அன்புமணி ராமதாஸ் சாருக்காகவும் நான் பேசினேன். அண்ட் கமல் சாருக்காகவும் நான் பேசினேன். நாளைக்கு உதயனா வந்து நிற்கும்போது அவருக்காகவும் நான் பேசுவேன். எனக்கு என்ன ஒன்றுனா எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட் ஐடியாலஜிஸ் இருக்குது. எல்லாருக்குமே நம்ம நாட்டை நல்லா பார்த்துக்கணும், நல்லா திருத்தணுன்ற ஐடியாலஜி இருக்குது. அதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள், அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க தான் நான் கேட்குறேனே தவிர
எந்த கட்சி எந்த ஹீரோ எதுவுமே கிடையாதுண்ணா. என் வீடு நல்லா இருக்கணும்னா என் நாடு நல்லா இருக்கணும், அவ்வளோதான். நான் எனக்கு கண்டிப்பாக நான் போடுவேன். நான் அண்ணன் ஏன்னா போடுங்க என்ன சான்ஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் போடாமல் இருப்பேன்னா நான் கண்டிப்பாக போடுவேன். நான் கமல் சாருக்கும் போட்டிருக்கேன், விஜயகாந்த் சாருக்கும் போட்டிருக்கேன். நான் அதே மாதிரி வந்து விஜயனாவுக்கும் நான் போடுவேன். விஜய்க்கு ஓட்டு போடுறேன்னு சொல்கிறேன் நீங்கள், அதுக்குள்ளார நேற்று அந்த ஆப்பு ஜாம் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்கலாம்ல. இவ்வளோ பெரிய பதில் தேவையா? என்னன்னு நீங்கள் அப்படி நான் சொன்னேன்னா என்னப்பா தம்பி எஸ்கேப்பா அப்படின்னு நீங்களே என்கிட்ட கேட்பீங்க. அதுக்கு நான் வேற பதில் சொல்லணும்.